எல்லா பாடத்துலையும் நீங்கள் பாஸ் பண்ணோன்னா தயவு செய்து அதிக நேரம் படிக்காதீங்க. எஸ், நீங்கள் கேட்டது சரிதான். நிறைய மாணவர்கள் பாஸ் பண்ணுறாங்கன்னா கடினமாக படிக்கிறதுனால இல்லை. இந்த தவறான 5 விசித்திரமான விஷயங்களை பெரும்பாலும் மாணவர்கள் செய்யறதுனால ஃபெயில் பண்ணிடுறாங்க. தவறான விஷயம் என்ன செய்யறாங்கன்னா, பரீட்சை கிட்ட வரும்போது தான் படிக்கிறாங்க. உங்க மூளை கடைசி நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய மிஷின் இல்லை. கற்றலுக்கு முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி தேவை. 2வது தவறு என்ன செய்யறாங்கன்னா, டெக்ஸ்ட் புக்ஸை, நாவல்ஸை படிச்சுட்டு போற மாதிரி படிச்சுட்டு போறாங்க. கதை புக்கை படிச்சுட்டு போற மாதிரி படிச்சுட்டு போனீங்களா, கண்டிப்பா அது உங்க மூளையில உட்காராது. அதுக்கு நிறைய பயிற்சி செய்யணும். ஆமா, நிறைய ப்ராக்டிஸை நீங்க செஞ்சாகணும். 3வது என்ன தவறான விஷயம் செய்யறாங்கன்னா, 4-5 மணி நேரம் தொடர்ச்சியா படிக்கிறாங்க. உங்களோட மூளை கொஞ்ச நேரத்திலே ஷட் டவுன் பண்ணிடும். நீங்க அவ்வளவு நேரம் படிச்சது சரியா ஞாபகத்துல இருக்காது. அதனாலதான் ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் 30 to 60 நிமிஷம் தான் படிப்பாங்க. இந்த 4வது பெரும்பாலும் மாணவர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் மட்டும் இல்லாம, படிச்சிருந்தோம் இந்த மிஸ்டேக்னால ஃபெயில் பண்ணக்கூடிய சூழ்நிலையா உருவாகுது. ஸோ பயப்பிள்ளைகளா, இந்த 2 விஷயத்த நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு கமெண்ட்ல மிஸ்டேக்னு போடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இந்த காணொலியை எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிருங்களேன்.